கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே திரளான ஒரு பெருக்கம், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வழியா தான் கடந்து போறாங்க. என் வாழ்க்கையிலுமே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்திருக்கு. ஆனாலும் தேவன் ஒரு மனுஷன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நான் சர்வ வல்லமுள்ளாகிய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் ஒரு மனுஷன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. பிரதர், நான் சென்னையில வேலை பார்க்கிறேன் பிரதர், சம்பளம் எனக்கு ஒரு 30,000 ரூபாய் தராங்க. ஆனால் வேலை செய்யற இடத்துல ஒரே இந்த டார்கெட் அதிகமா பிக்ஸ் பண்ணிடுறாங்க. உள்ளத்துல நிறைய பாரம் இருந்துச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும், அப்பதான் அந்த சம்பளம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? 24 மணி நேரம் உண்மை எதிர்பார்க்கிறார். யோபனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கும்போது ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பைபிளும் வாசிக்கல, தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. வியாபாரத்தில் இருக்கும்போது நல்ல பொய் பேசி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு 1/2 கோடி ரூபா நஷ்டமாச்சு. நான் சொல்றது எப்படின்னா 2015, 2016 நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. அந்த ஒரு வார்த்தை நீ ரொம்ப தொடப்பட்டுச்சு. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பொய் பேசும்போது அந்த ஜெபம் கூட கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு மனுஷன் பொய்யா வாழ்ந்துட்டு போய் ஜெபம் பண்ணா கர்த்தருக்கு அருவருப்பான என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கையில பைபிள் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தேன். ஏன்னா வியாபாரத்துல இருந்ததுனால கூட்டுறது கழிக்கிறது தான் ரொம்ப ஈஸியா தெரியும். அதே போல ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் நஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எதனால நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டு. வியாபாரத்திலயும் உண்மை இல்லை, குடும்பத்திலயும் உண்மை இல்லை, சர்ச்சைக்கு போறதுலயும் உண்மை இல்லை, பைபிள் வாசிக்கிறதுலயும் உண்மை இல்லை, ஜெபம் பண்றதுலயும் உண்மை இல்லை. எதுலையுமே என் வாழ்க்கை உண்மை இல்லாம இருந்துச்சு. அப்ப யோசித்து பார்த்தேன், சரிதான், நஷ்டப்பட்டதுக்கு பைபிள் எல்லாத்துலயும் ஆன்சர் இருக்கு. சரி, இனிமேலாவது இருக்கிற நாட்கள்லயாவது தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்போமே, அதுக்காக நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்தெந்த வசனம் வாசிக்கிறனோ அந்த வசனம் என் கூட பேசும்போது நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அர்ப்பணிப்பேன். அப்பா, இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவருடைய பதவியில் அர்ப்பணிச்சுவேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னாலே தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நான் எந்த இடத்துல இருக்கிறேன் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு.
என் வாழ்க்கையில என்ன குறை இருக்கு தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என் வாழ்க்கையில என்ன நிறைவு இருக்கு தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நான் எப்படி போறேன் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. இதே போலதான் உங்க வாழ்க்கையில ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவஜானமே, வாழ்க்கையிலே குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? பிரச்சனை போராட்டம் தாங்க முடியலையா? கடன் ரொம்ப இருக்கா? குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையா? சில குடும்பத்துலாம் வாழவே பிடிக்கல, அந்த அளவுக்கு கசப்பான காரியங்கள் இப்படிலாம் இருக்கு பிரதர். நாங்க என்ன பிரதர் செய்ய? ஒரு தீர்மானம் எடுங்களேன். பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் உண்மையா வாழ போறேன், நான் உண்மையா வாழ போறேன், நான் உண்மையா வாழ போறேன். அது ஒரே ஒரு தீர்மானம் எடுங்களேன். கண்டிப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். திரளாய் திரளாய், கணக்கே எண்ணவே முடியாது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, நான் உண்மையா வாழ்றேன் அப்படி கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்க பிரசனத்தினால் மூடுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்கப்பா. ஜெப விஷயம் தாங்கப்பா, தியானிக்கிற விஷயம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கும், அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உம்மொருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி 1 நிமிடமாவது என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தரையே கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.